இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிற ஒரு வேத வசனராக நம்முடைய சிந்தைகளை திருப்பவும் வேத பகுதியில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதில் 2வது அதிகாரம் அதில் 9வது வசனம் 10வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்திப்படுத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனதில் தோன்றுவது மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து முதல்ல கானா ஊரில் அற்புதத்தை செய்த காரியம். அந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் நடக்குது. என்னென்னா, ஒரு கல்யாணத்தில் பாருங்களேன், என்னதான் நீங்கள் டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தாலும், மேரேஜை சூப்பராக பண்ணியிருந்தாலும், வர்ஷிப் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாலும், சாப்பாட்டில் ஒரு குறை வந்துருச்சுன்னா அப்படின்னா அந்த டோட்டலாக நம்ம பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நம்ம மேக்ஸிமம் எது தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, திருமணத்தில் சாப்பாடு நல்லா இருக்கணும், ஜனங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, ஐஸ்கிரீமா இல்லை இதுவா என்ன ஜூஸா, அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, அதிகமாக போனாலும் பரவாயில்ல, பத்தாம போயிடக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்னன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு, அதாவது தீர்ந்து போனது. அந்த நேரத்தில் பாருங்க, ஆண்டோடைய பெரிய அற்புதம் எங்க நடக்கும் அப்படின்னா, எங்க குறைவுகள் இருக்கிறதோ, எங்க தீர்ந்து போகுதோ, எங்க திக்கற்ற நிலைமையில் இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டோடைய அற்புதம் நடக்கும். இந்த கல்யாணத்தில் நடக்குது. அதே போல தீர்ந்து போயிருச்சு. ஆண்டு இடத்துல விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, குறைவாயிருச்சுன்னு சொன்ன உடனே ஆண்டு ஒரு காரியத்தை பண்றாரு. அந்த கற்சாடிக்குள்ள தானப்பா தண்ணி வச்சிருக்கிறீங்க, தீர்ந்து போச்சா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு வரக்கு முன்னாடி அவங்க கால்களை கழுவிட்டு உள்ள வருவாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கால் கழுவுவதற்காக வெளியில வைக்கப்பட்டிருக்க கற்சாடியை இயேசுக்கு சொல்றாரு, அந்த கற்சாடியை உள்ள கொண்டு வைப்பான்னு சொல்றாரு. எல்லாரும் முடிச்சுட்டு பாக்குறாங்க, இந்த கச்சாடி எதுக்குப்பா இவர் கொண்டு வர சொல்றாரு, அதுவும் உள்ள இருக்கிறது ஃபுல்லா கால் கழுவுறது வேஸ்டான தண்ணின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, அதை எடுத்துட்டு வா, எடுத்துகிட்டு அதை பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொடுத்து அதை நீ ஊற்றி கொடுன்னு சொல்கிறாங்க. அதை ஊற்றி கொடுக்கும் பொழுது அது அழகான திராட்சை ரசமாக, முந்தி இருந்த ரசத்தை காட்டிலும் அது ரொம்ப டேஸ்டான ரசமாக மாறிச்சு. நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்ல வரேன்னா, இதில் ஒரு ஆவிக்குரிய பெரிய ஒரு சத்தியத்தை நான் சொல்ல வரேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு வேளை குறைவற்றதா அந்த கற்சாடியை போல வெளியில் வைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாமல் வெறும் கால்கள் கழுவுவதற்கு உபயோகமற்ற நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையும் மதுரம் நிறைந்த அழகான ஒரு திராட்சரசமாய் உங்கள் வாழ்க்கையை சோழ மாற்ற முடியும். ஒரு வேளை இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் ஒன்றுக்கு உதவ மாட்டேன் பாஸ்டர், நான் யாருக்கும் உதவ மாட்டேன், எதுக்குமே நான் உதவாத ஒரு பையன், எரும மாடு மேய்க்கிற கூட லாய்க்கலன்னு சொல்லி திட்டுவாங்கன்னு ஒரு வேளை உங்களை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனால் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அது வெளியில் வைக்கப்பட்டிருந்த கச்சாடி தேவ சமூகத்தில் வந்த பொழுது அது திராட்சரசமாய் மாறினது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு வேளை ரொம்ப வெறுமையாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் பெரிய மனுஷனை தேடியல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தேடியல்ல, அவர் சமூகத்தில் போய் நீ அமர்ந்து உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுப்பீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்வையும் ஒரு மதுரமான ஒரு வாழ்வாக, மற்றவர்களுக்கு முன்பதாக மதிக்கத்தக்க ஒரு வாழ்வாக இயேசு மாற்றுவார். அதனால் கவலைப்படாமல் தேவ சமூகத்துக்கு செல்லுங்க, உங்கள் கண்ணீர்களை அங்கு வடிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. God bless you.